ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ரிஷப ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த வாரம் பிறக்கப்படுது. அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி. அப்போ ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை உங்கள் ராசியாதிபதி சுபஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். அதே மாதிரி சுபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். சுபஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுபஸ்தானாதிபதினா வீடு, வாகனம், ஆடம்பர பொருள், இது எல்லாத்துக்கும் அதிபதி அந்த சூரியன் தானுங்க. சூரியன் தனஸ்தானத்தில் இருக்க தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்க தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகனோட சேர்ந்திருக்கார். அப்போது இந்த வாரம் எப்படி இருக்கும்? இப்போ மெயினாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. ஒரு பலன் நம்ம சொல்கிறோம்னா இந்த மாத பலனாக இருக்கட்டும், தினப்பலனாக இருக்கட்டும், சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் ரொம்ப பிரதானமாக எடுத்துக்கிட்டு தான் பலன் சொல்லி ஆகும். இப்போது இந்த சந்திரன் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் அதாவது தைரிய ஸ்தானாதிபதின்ட்டு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னென்னா சந்திரன் தைரிய ஸ்தானாதிபதி. அப்போ அந்த சந்திரன் இந்த நாள் அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 10வதில் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், தைரிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசியாதிபதியை பார்க்கிறார், சுக்கிரனை பார்க்குறாங்க. சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த நாட்களில் தீர்ந்துடும். ரிஷபராசியில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாமல் நான் இருக்கிறேன், என்னுடைய உழைப்பு மூலமா வரக்கூடிய உயர்வுக்கும் சம்மதமே இல்லை, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், உழைப்பு இருக்குதே தவிர உயர்வு இல்லை, கஷ்டம் இருக்குதே தவிர கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லாமல் இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறீங்க. உங்களுக்கு சரியாக 5ஆம் தேதி இந்த மாதம் இந்த நாள் இந்த வாரம் பிறக்குது பாருங்கள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 5ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலையில் 9:50 10 மணினே வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை அதாவது 6ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் இந்த தைரிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. இதனால் பூர்வீக தொழில் செய்கிறவங்க, அப்பா செஞ்ச தொழில் பூர்வீக தொழில் வராது, தாத்தா செஞ்ச தொழில் தான் பூர்வீக தொழில் வரும். பூர்வீக தொழில் செய்கிறவங்க இந்த நேரத்தில் நீங்கள் முதலீடு வைக்க கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஏதாவது செய்யலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் உச்சமடைகிறார், உங்கள் ராசிநாதனை செவ்வாய் பார்க்கிறாரு. இந்த தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து, புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது குரு பகவானுடைய சாரம், அதாவது குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த சூழல் எல்லாமே நமக்கு பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். மனை சார்ந்த தொழில், நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, நான் விவசாயம் செய்துட்டு இருக்கிறேனுங்க, செங்கல் சோலை வச்சிட்ருக்கிறேனுங்க, கைவினை பொருட்கள் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மனை சார்ந்த தொழில் செய்கிற எல்லாருக்குமே இந்த நேரம் அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம், 6ஆம் தேதி காலையில் 9:50 இருந்து 8ஆம் தேதி சாயந்தரம் 4:58 வரை இந்த சந்திரன் 11வது பாவகம் லாபஸ்தானத்துக்கு வரார். இது பிரமாதமான நேரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நெசத்துக்கு சொல்கிறேன், பிரமாதமான நேரம். தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு
தைரியஸ்தானத்தில். அதாவது குருவும் சந்திரனும் கிரக பரிவர்த்தனை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சந்திரன் இந்த நாளில் 5ஆம் தேதி ப்ளஸ் 6ஆம் தேதி காலையில் வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருந்தார். 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும், 4:58 5 மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்க, தொழில் ஸ்தானாதிபதியோட தொழில் காரகனோட சேர்றாரு. இது எல்லாமே இந்த வாரம் தொழில் நிமித்தமாக நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. எதுக்காக புதுசாக இந்த பலன் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா, எந்த நேரத்தில் எந்த மாதிரியான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் நமக்கு தரும் நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான முயற்சிகள் நம்ம தேடலாம் இல்லையா? இன்றைக்கி மழை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி நேர காலங்கள் எப்போ நமக்கு சாதகமாக வரும் அல்லது எப்போ பாதகமாக வரும் நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் தரணுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது உங்களுக்கு அவசியமான பதிவா இல்லை அனாவசியமான பதிவா? அவசியமான பதிவுன்னு சொன்னால் இந்த பதிவை நான் மீண்டும் தொடர்ந்து கொடுக்குறேன். அனாவசியமான பதிவு தம்பி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மீண்டும் இந்த வாரப்பலன் நான் கொடுக்கல. சரியா? முடிவு உங்கள் கையில். 6ஆம் தேதி காலையில் 9 மணி 50 நிமிஷத்துலேருந்து 8ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி 58 நிமிஷம் வரை மீனச்சந்திரன், மீனத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். பிரமாதமான நேரம். அது மட்டும் இல்லை, லாபஸ்தானாதிபதி 9வது பார்வையாக சந்திரனை பார்ப்பார். லாபஸ்தானாதிபதி யார்? குரு. உச்ச நிலையில் இருந்து ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது குரு ஆட்சி இருக்கிற இடத்துல சந்திரன் வருவார் இல்லையா, சந்திரனை பார்ப்பார். இது வெளியூர் சார்ந்த வேலைகள் உருவாகிறதுக்கும் வெளிநாடு வேலைகள் வந்து சேர்றதுக்கும், ஏன் வெளிநாடு போகிறதுக்கான பிராத்தத்தை இந்த நாட்களில் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருக்கிறேன் தம்பி. உண்மை சொல்லணும்னா ஏண்டா இருக்கேன் எதுக்குடா இருக்கேன்ற மனநிலையில் கூட நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களாக இன்றைக்கி இருந்தால் நான் சொல்கிறேன்றதுனால 6ஆம் தேதி காலையில் 9:50 8ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி 58 நிமிஷம் வரை உங்களுடைய முழுமையான உழைப்பு போடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வெளிப்படுத்துங்க. நாம் எதிர்பார்க்கிறது ஒருத்தர் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு நம்ம எதிர்பார்க்கல. எவனோ எப்படிங்க, யாரும் நான் சொல்ல வரல, எவனும் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இதுதான் நீ போகக்கூடிய பாதை அப்படின்னு கை காட்டுறதுக்கு ஆள் இருந்தால் போதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் பிறந்தவங்க. ஐயா, இன்றைக்கி வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க, சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வசந்து பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிலர் இருக்காங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாளில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில், நம்ம ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய தசாபுத்தி அடிப்படையில் தான் பலன். ஆனால் இந்த நேரம் சாதகமான நேரம்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, அதன் பிறகு ஒரு நல்லது. இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 16ஆம் தேதி தான் நமக்கு மாறுறாரு. ஆனால் இந்த தனஸ்தானாதிபதி இருக்கார் இல்லையா, புதன், அவர் 7ஆம் தேதி மாறிடுவார். இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன், 8ஆம் தேதி பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? 7ஆம் தேதி தனஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில். சூப்பர் நேரங்க, உண்மையிலேயே அருமையான நேரம். தனத்துக்கு அதிபதி சுபஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில், கிரக பரிவர்த்தனை. அப்போது இந்த சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா, இது நான் எந்த தேதியில் சொல்கிறேன்னா 8ஆம் தேதியில் இருந்து, அதாவது 10ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி 58 நிமிஷத்துக்கு சந்திரன் இங்கே வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 12க்கு வந்துடுவார் இல்லையா? அப்போ மேஷத்தில் சந்திரன் எப்போ இருக்க போகிறார், எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா 2.25 நாள் தான். 8ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி 58 நிமிஷத்தில் இருந்து 10ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி 50 நிமிஷம் வரை.
அப்போ இந்த நேரம் வந்து விரயம் பண்ணணும். நீங்கள் விரயம் பண்ணணும்னா உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, இன்வெஸ்ட்மெண்ட்டு மண் மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, வண்டி வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, நகை வாங்குறதோ, அது உங்களுடைய முடிவு. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பல மடங்கு உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 இருந்து 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 வரை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான நேரம் பார்த்துக்கிடுங்க. சரியா? அது போக 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 11ஆம் தேதி, 11ஆம் தேதின்றதை விட 12ஆம் தேதி நைட்டு 12 மணி, அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலம் வந்துடும் அடுத்த வாரம். அது வரைக்கும் இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்துடுறார். அப்போ நமக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அக்கா தங்கிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, கூட பிறந்த பிறப்பு, அவங்கக்கிட்ட சங்கடம் இருக்குதுன்னா அந்த சங்கடத்தை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். இது எப்போது? 10ஆம் தேதி நைட்டு 6:50 இருந்து 11ஆம் தேதி ஃபுல்லாக, சனிக்கிழமை 11ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி நைட்டு, அதாவது விடியகாலம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 12ஆம் தேதி அதிகாலை 12 மணிக்குன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுறேன், போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வரேன், இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம் முயற்சித்தால். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறப்படலாம். ஆனால் இந்த நேரத்தில் இதுதான் கோட்சாரம், பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.